ஹாய். NCERT Grade 12 Chapter 2 Solutions உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். And this is the last question. Question number 2.41. Determine the osmotic pressure of a solution prepared by dissolving 25 milligram of K2SO4 in 2 liter of water at 25 degrees Celsius, assuming that it is completely dissociated. ஸோ அதனால் நமக்கு கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு K2SO4 எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ K2SO4 will be dissociated into 2K plus SO4 2 minus. ஸோ நமக்கு கம்ப்ளீட் டிசோசியேட் ஆனால் இட் வில் கிவ்ஸ் 3 அயான்ஸ் இல்லையா? 1 அதாவது இங்கே 1 இருக்குது, ஒரே ஒரு மோல் இருக்குது, இங்கே இருக்குது 2 + 1 3 ஆயிரும். அதாவது 2 + 1 நமக்கு ஆன்சராக வந்துடும் 3ஆக கொடுக்கும். அப்போ I வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 3 முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்கோங்க, ரைட்? இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். பை தட் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு C இன்ட்டு RT இல்லையா? இதுதான் ஃபார்முலா. அண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இங்கே பாருங்கள், 25 மில்லிகிராம் இன் 2 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் அதாவது மாஸ் சொல்யூட் வந்து கிராமில் இருக்குது அண்ட் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குது, லிட்டரில் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம மொலாரிட்டியில் சொல்லுவோம் இல்லையா? கேபிட்டல் M மொலாரிட்டியில் சொல்லுவோம். இப்போ மொலாரிட்டிக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும், எழுதிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு மொலாரிட்டியோட ஃபார்முலானது வெயிட் ஆஃப் த சொல்யூட், வெயிட் ஆஃப் 25 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் ஆஃப் சொல்யூட் நம்ம கிராமில் தான் வரணும், அதனால் எப்படிங்களா 25 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? ஸோ இன்ட்டு 1000, ரைட்? ஸோ டிவைடட் பை நமக்கு என்ன இருந்த இடத்துல மோலார் மாஸ், K2SO4ஓட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 174. அப்போ 174 இன்ட்டு மேடப் வால்யூம், மேடப் வால்யூம் வந்து 2 லிட்டர்ஸ், அப்போ 2000 ml வச்சுக்கலாம். இது நம்ம கேன்சல் ஆகிடும் லிட்டரலி, அப்படின்னா நமக்கு 2 மட்டும் தான் வரும், ரைட்? இன்ட்டு ஆரோட வேல்யூ 0.0821 இன்ட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். ஸோ என்ன வரும், நமக்கு 298 கெல்வின் வரும். ஸோ 298. அப்போ இதில் நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தோம், மேத்தமேட்டிக்கலாக கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா 5.266 வரும். ஸோ 27 இன்ட்டு 10⁻³ ATM வரும், ரைட்டா? ஸோ ஏடிஎம் ஏன் வருது அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆரோட கான்ஸ்டன்ட் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் என்ன கிடைக்கும் ஆன்சர், ஏடிஎம்மில் கிடைக்கும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில். ஸோ ஆன்சர் இஸ் 5.27 10⁻³ ATM தான் அது அதோடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் என்ன அப்படின்னா, முதல் மொலாரிட்டியோட ஃபார்முலா தெரியணும். மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை என்னது வால்யூம்னு போட்டிருப்போம் இல்லையா? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதிக்கலாம், வெயிட் டிவைடட் பை மோலார் மாஸ் எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு எம்எல்ல வரும்போது என்ன பண்ணிக்குவோம், 1000 இன்ட்டு இது என்ன சொல்லுவோம், நம்ம மேடப் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இங்கே நமக்கு லிட்டரில் இருக்கிறதுனால என்ன ஆயிருது, நமக்கு இங்கே 2000 ml போடுறோம், கேன்சல் ஆயிடுது. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க, இது ஒன்று. இன்னொன்று இந்த வெயிட் ஷுட் பி என்னதுன்னா கிராம், ஏன்னா மோலார் மாஸ் நம்ம எதில் இருக்கும், கிராமில் வரும். அப்போ வெயிட் இங்கே மில்லிகிராமில் இருக்குது. அப்போ 25 மில்லிகிராம்ன்றதை நம்ம என்ன எழுதிக்கலாம், 0.025 கிராம் எழுதிக்கலாம், இல்லைனா 25 இன்ட்டு 10⁻³ கூட நீங்கள் எழுதிக்கலாம், ரைட்? ஸோ இந்த 2 கன்வர்ஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அகைன் த லாஸ்ட் ஒன் என்னது, டெம்பரேச்சர் இங்கே டிகிரி செல்சியஸில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கணும், கெல்வினில் மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கணும், 25 + 298 கெல்வின், தட் இஸ் 273 கெல்வின், நமக்கு என்ன கிடைக்கும், 298 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு என்னது 25 டிகிரி செல்சியஸுடைய கெல்வின் வேல்யூ. இது மூணுமே கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அண்ட் லாஸ்ட் ஒன் த ஃபஸ்ட் என்னது, இந்த ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறது தெரியணும். ஐ ஃபேக்டர், ஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அதனால் அது நமக்கு ஆன்சர் வராது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு எந்த யூனிட் போடலாம், கெமிக்கல் கைனடிக்ஸ் போடலாம், ரைட்டா? ஸோ வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் நீங்கள் இந்த இதில் கமெண்ட் பண்ணுங்கள்.